ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சா மட்டும் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு 1 கப் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது எனக்கு கடலைப்பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. இதை நான் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பவுலில் நான் இதை சேர்த்துட்றேன். கடலைப்பருப்பு கண்டிப்பாக ஊறி இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு காரம். நான் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க 1 கப் கடலைப்பருப்புக்கு ஒரு அரை கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இது கூட நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நான் சூடான எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ பொரிக்க போகிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிற எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். நிறையா தண்ணி ஊற்றிட்டாக்க எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ எனக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே பேட்சாக வேணாலும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் இதில். இதை நீங்கள் ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு ஈவினிங் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. இப்போது எனக்கு அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நான் இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு நல்லாவே சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லாவும் வெந்து வந்துடுச்சு. இதை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.